சூடாக பிரியாணி கேட்டு பிரியாணி எடுத்தோடனே சாப்பிடக்கூடாது. நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒரு வாயை எடுத்து இப்படி பிடிச்சிட்டு எடுத்து அந்த வாசனையோட ஃபீல் பண்ணி சாப்பிடணும். இந்த பெப்பர் சிக்கன் இருக்குல்ல மசாலா, இந்த மசாலாவோட சிக்கனுக்குள்ளே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடல, முட்டை வச்சு சாப்பிடல, கிரேவி ஊற்றல, அதுக்குள்ளேயும் பாதி பிரியாணி காலியாக போயிருப்போம். இப்படிலாம் டேஸ்ட்டாக டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போகவே தோணாது. இட்லி ஃபுட்டு சூப்பர். எனக்கு இந்த கடையில் பிடிச்சதே, எனக்கு இல்லை, இந்த கடையை பற்றி தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ், சிக்கன் டெண்டர்ஸ். சாப்பிடலாமா? உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு போகும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். சாப்பிட்டே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மனோகர் ஜெயா. ஸோ மனோஸ் மோட்டிவ் சேனலில் ஒரு புதிய முயற்சி என்ன அப்படின்னா, விளாக் பண்ணலாம் அப்படின்னு. பர்பஸ் ஆஃப் த விளாக் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது நிறைய ஒர்க் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, பிஹைண்ட் த சீன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு காமிக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எது ஸ்டார்ட் பண்ணும்போதும் நல்ல விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ணணும் போல, அது மாதிரி இன்றைக்கி நம்மளோட விளாகிங் சேனலை பெர்ஃபெக்டாக ஒரு லஞ்சோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லஞ்சில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கிட்டக்க வேணா வந்து காமிக்கிறேன் பாருங்க. சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், கிரேவி, எக்கு. பிரியாணியோட டேஸ்ட் எப்படி, ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஒரு பைட் வச்சுட்டு அப்படி பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதுதான் பிரியாணி. எப்பவுமே பிரியாணியை ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். வீட்டில் பண்ணாலும் போட்டதுனாலும் ஸ்மெல்லையே வந்து நமக்கு இன்னும் நிறையா சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ சாப்பிடலாமா? தேங்க்ஸ். இந்த கடையில் ஸ்பெஷலாக வந்து பிரியாணிக்கு பெப்பர் சிக்கன் கொடுப்பாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி, காசு கொடுக்க வேண்டாம். நீங்கள் பிரியாணி காசு கொடுத்தா போதும். காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு கிரேவி வந்துடுது, ஒரு பெப்பர் சிக்கன் வந்துடுது. அது பெப்பர் சிக்கன் தான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பெப்பர் கிரேவி மட்டும் சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி மட்டும் சாப்பிடணும்னு தோணுது. சிக்கனை சாப்பிட்டா சிக்கன் மட்டும் சாப்பிடணும்னு தோணுது. நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கோயில்பட்டியில் எந்த ஹோட்டலில் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணலாம். இந்த பெப்பர் சிக்கன் இருக்குல்ல மசாலா, இந்த மசாலாவோட சிக்கனுக்குள்ளே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடல, முட்டை வச்சு சாப்பிடல, கிரேவி ஊற்றல, அதுக்குள்ளேயும் பாதி பிரியாணி காலியாக போயிருப்போம். இப்படிலாம் டேஸ்ட்டாக டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போகவே தோணாது. எல்லா பிரியாணிலையும் ஹைலைட் எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க, பீஸ், லெக் பீஸ். குட்டி லெக்லாம் இல்லை, ப்ராப்பரான சிக்கன் பிரியாணிக்குன்னே உடுத்த லெக் பீஸ். சாப்பிடுவோம். இது ஒரு ப்ராப்பரான தம் பிரியாணி வேறையா. ஒரு தம்லேயே இருந்தனால பீஸ் பயங்கரமாக குக் ஆகிருக்கு, சான்ஸே கிடையாது. அதோட ரைஸு நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வேலைக்கு கரெக்டாக நீங்கள் சாப்பிடணும். அதுவும் இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட் என்னைக்காவது கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃப்க்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிக்கணும்.
இந்த லைஃபுக்கு ரொம்ப நன்றி, இந்த ஃபுட்டுக்கு நன்றி அப்படின்னு. ஏன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுட் எப்போ டேஸ்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ ஒரு தடவை ஃபுட்டு கிடைக்கும் போது அதை ரொம்ப கிராட்டிடியூடோடு எடுத்துக்கணும். ஓகேவா? தயிர் வெங்காயமும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு கட்டி தயிர் அப்படிலாம் இல்லை, நீட்டாக தயிர் வெங்காயம் இந்த மல்லிச்செடி மின்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பைட்டுக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க பிரியாணி. அந்த மாதிரி பார்த்து பார்த்து குக் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளவோ டிஷ்ஷு சாப்பிட்டாலும் பிரியாணியில் மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிரியாணிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்குது. அது என்னன்னா, பிரியாணி மட்டும்தான் காலையிலையும் சாப்பிடலாம், மதியமும் சாப்பிடலாம், சாயந்தரமும் சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிடலாம். ஒரு ஸ்நாக் மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிடலாம்னா அதான் பிரியாணி. பர்டிகுலராக இந்த பிரியாணி ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குது. அது எப்படின்னு என்னால், நான் பெரிய செஃப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம அம்மா மாதிரி ஒய்ஃப் மாதிரினா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க பிரியாணி ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. இது எடுத்தோமா என்ஜாய் பண்ணோம்னு தான் தெரியும். பட் ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்கு. அது என்னன்னு என்னால் சொல்ல தெரியல. பெப்பர் சிக்கன் வேற லெவலுக்கு. பெப்பர் சிக்கன் நீங்கள் தனியாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கு. பெப்பர் சிக்கனை பிரியாணிக்குள்ளே வச்சு அதோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட். மைக் அடிச்சுட்டேன், சாரி. பிரியாணி சாப்பிடும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, குழந்தைங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம் ஒரு பிரியாணி. அவ்வளோ குவான்டிட்டி. நல்ல பசியில் இருந்தால் தான் ஒரு ஆளால் ஒரு பிரியாணி சாப்பிட முடியும். அவ்வளோ குவான்டிட்டி. இப்போ நான் வந்து நல்ல பசியில் இருக்கேன், அதனால அரைஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது பிரியாணி சாப்பிட்றப்போ என்னன்னா, நீங்கள் இந்த டீசெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது. வாயில் படாமல் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ண முடியாது. பர்டிகுலராக சிக்கன் பிரியாணி லெக்கை கடித்து இழுக்கும் போது பீஸ்லாம் பறக்க தான் செய்யும். பறக்கட்டுன்னு விட்டுறணும். உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு லவ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தான் செய்யணும். அஃப்கோர்ஸ் மாடரேஷனில் சாப்பிட்றது தான் நல்லது. டெய்லி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படிங்கிறதா நானே சொல்ல மாட்டேன், நான் பண்ணவும் மாட்டேன். பட் வீக்லி ஒன்ஸு தனியாவோ ஃபேமிலியோடையோ ஒரு நல்ல ஃபுட்டை நல்ல ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஒரு பக்கம் மூடு நல்லா இருக்கும். ப்ளஸ் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து உங்களை போட்டு பாடாப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு சீக்ரெட். ஸோ நீங்கள் ஜாலியாக அந்த ஒரு டின்னரையோ லஞ்சையோ என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சொன்ன மாதிரி லெக் வந்து இப்படி தான் பிடிக்கணும். டீசன்ஸ் பார்த்து இப்படி பிக்கலாம் கூடாது. இப்படி பிச்சு இப்படி சாப்பிட்றதுக்காண்டி உங்களுக்கு லெக் பீஸ் கொடுக்கல. இப்படி பிடிங்க, பிடிச்சு இப்படிதான் கிடைக்கும். இதை உள்ள தள்ளிட்டீங்கன்னு வைங்களேன், இவன் உள்ள போய் என்ன பண்ணுவான், உங்களோட டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணி விட்டுருவான். அப்போ என்ன ஆகும், சாரி
டெஸ்டோஸ்டெரான் இல்லை, டோப்பமைன். ஹார்மோன்கள் நிறைய இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டோப்பமைன். டோப்பமைனை போஸ்ட் பண்ணி விட்டுட்டான்னா கோபம்லாம் வராது, ஜாலியாக இருக்கும், குழந்த மாதிரி ஆயிடுது. குழந்தை என்ன பண்ணும், சாப்பிட்டோன்னே தூங்கிடும். அந்த மாதிரி நல்ல ஒரு பிரியாணியை போட்டு போய் மல்லாந்தோம்னா ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திங்கன்னா உங்கள் உலகமே வேற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இது ஒரு ஃபுட் ஹேக்கு. பேசிக்கிட்டே சாப்பிட்டதில் இந்த கிரேவி யூஸ் பண்ணானே சாப்பிட்டேன். இது கொஞ்சம் ஊற்றிக்கோ. அத்தாடி. இந்த கிரேவிலாம் எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. சப்பா, இதெல்லாம் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா கடைசி பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம்ல, இந்த ஒயிட் ரைஸ் இந்த குழம்பு ஊற்றி அடிச்சோம்னா தீயாது உள்ள. வீட்டில் பார்க்குற மாதிரி இந்த இஞ்சி பூண்டு இதோட ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக இருக்கு. சால்னால ஒரு சால்னால இப்போ ஃப்ளேவர் இருக்கு. முக்கியமான மேட்ரு மறந்துட்டேன் பிரியாணியில் முங்கிடுறதுனால. என்னன்னா சிக்கனோட ப்ராடக்ட் முட்டை. முட்டையை ஆக்சுவலாக பிரியாணியோட வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். மறுபடியும் கேட்க முடியாது, ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதனால இதை சும்மா பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சு டச்சே பண்ணாம என்னன்னு தெரியுதா? சிக்னேச்சர் டிஷ், இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ். முட்டையை வெறும் முட்டையா சாப்பிட்றத விட கிரேவியில் லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். இருக்கு. இப்படி யாரும் சாப்பிடாதீங்க. இப்படி எடுத்து தட்டில் ஊற்றி சாப்பிடு. உள்ள பீஸ் கிடக்குது. இதோ தானாக்குள்ள சிக்கன் பீஸ் கிடக்குது. இதுவும் அதே மாதிரி கிரேவிலே இருந்து ஹீட் ஆனதுனால பஞ்சு மாதிரி இருக்கு. அம்மா கண்டுபிடிச்சிட்டேன், மஞ்சளோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கு. இஞ்சி பூண்டுன்னு சொல்லிட்டேன்ல, இல்லை அதுவும் இருக்குது, பட் டாமினேட்டிங்காக இருக்கிறது மஞ்சளோட ஃப்ளேவர். நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சிக்கன் டெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பைசி சிக்கன் டெண்டர்ஸ் இல்லை சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். சூப்பர் டிஷ்ஷு. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? டெண்டர் சிக்கன் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான நேம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஹோட்டல் ஃபவுண்டரோட ஒரு ஆசையம். ஸோ அதனால வச்சுருக்காங்க. மயோனைஸு நீட்டாக ஒரு குட்டி பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. பட் எனக்கு என்னென்னா பொதுவாக நான் வந்து மயோனைஸை யூஸ் பண்ணலை, ஏன்னு தெரியல. ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்குது. எனக்கு இந்த கடையில் பிடிச்சது, எனக்கு இல்லை, இந்த கடையை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், தான் இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் சிக்கன் டெண்டர்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், ஸ்பைசி சிக்கன் டெண்டர். சாப்பிடலாமா? ஒரே ஒரு வாங்கி பார்த்துட்டீங்கன்னா வேறு கஸ்டமர் இந்த கடைக்கு. அதான் இந்த அண்ணனோட ஈஸியாக சொல்லணும், இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஓகே, இவங்களோட எவ்வளவா டிஷ் போடுறாங்க, பட் எல்லாத்துலேயும் இதுதான் சூப்பர். இதே சிக்கன் டெண்டர்ஸ்லேயே பாப்கார்ன் ஒன்று போடுறாங்க, அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவலில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு போகும்போது பிக்கப் பண்ணிக்கலாம்.
சாப்பிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட்டுங்க கிடைக்குது. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கேன். ப்ரெசன்டேஷன் ஃபுட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வீடியோக்குன்னு இல்லை, யார் வந்தாலும் அதுதான். ஈவன் நீங்கள் பார்சல் வாங்கினாலும் உங்கள் வீட்டில் போய் பிரிச்சா ப்ரெசன்டேஷன் இருக்கும். இது நான் பார்த்துருக்கேன். ஃபுட்டே எப்படி இருக்குன்னா, இந்த ஃபுட்டை கிரியேட் பண்ணவங்களோட விஷன் எப்படி இருக்கும், இதை பிஸ்னஸாக எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களோட ஐடியாலஜிலாம் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாரும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கடையோட ஃபவுண்டர், கோயில்பட்டி ஃப்ரைடு சிக்கன், அதோட ஃபவுண்டர் அண்ணன் பேச போகிறாங்க. அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை ஷேர் பண்ண போகிறாங்க. மறக்காமல் நீங்கள் அதை பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன். பாய். காலையில் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி காலையில் கிச்சனுக்குள்ளே வரும்போது? கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு லேபர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சா வெற்றி நினைக்கிறாங்க. அது கிடையாது. வெற்றிங்கிறது டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகிறதுதான் வெற்றி. நேற்றுக்கு இன்னைக்கு பெட்ரு. அப்போ நேற்று பிஸ்னஸோட நீ கொஞ்சம் கூட ஓடுச்சுன்னா இன்னைக்கு வெற்றி. அப்போ வெற்றின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா ஓடிச்சு, அப்போ கடையை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போக முடியாது இல்லையா?